ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது வெறும் உடம்புக்கான ஓய்வு மட்டும் கிடையாது ஃபேமிலி. அது பிரபஞ்ச ஆற்றலோட நம்ம ஆழ்மனசு நேரடியா கனெக்ட் ஆகுற ஒரு அற்புதமான நேரம். நம்ம முன்னோர்கள் சில பொருட்களை தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்க சொல்லுவாங்க. இது ஏதோ மூட நம்பிக்கைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான அதிர்வலை, அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதை நாம தூங்கும்போது பக்கத்துல வச்சுக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குதுன்னு இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் அம்சம். சுக்கிரன் தான் செல்வம், ஆடம்பரம் மற்றும் வசதிகளுக்கு அதிபதி. நீங்க கடுமையா உழைச்சும் உங்ககிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குதா? இல்ல கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலையா? அப்போ 2 பச்சை ஏலக்காய ஒரு சின்ன வெள்ளை துணியில முடிஞ்சு உங்க தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்குங்க. இது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி பணத்தை ஈர்க்கிற அந்த மணி ஃப்ரீக்வன்சிய உங்க ஆழ்மனசுக்குள்ள கொண்டு வரும். வாய்ப்புகள் தானாவே தேடி வர்றதை நீங்க உணர முடியும். அடுத்ததா மஞ்சள். மஞ்சள் குரு பகவானுக்கு உரியது. ஒரு சிலருக்கு திருமணத்துல தடை ஏற்படலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ள எப்பவும் சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருக்கலாம். இப்படி ஹார்மனி இல்லாத இடத்துல ஒரு முழு மஞ்சள் துண்டை வச்சுட்டு தூங்குங்க. மஞ்சள் ஒரு ஆன்டிசெப்டிக் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிளீனர். இது உங்க உறவுகளுக்குள்ள இருக்கிற கசப்புகளை நீக்கி ஒரு புரிதலையும் அன்பையும் உண்டாக்கும். முக்கியமா திருமண யோகம் கைகூடி வரும். அடுத்த பொருள் இலவங்கப்பட்டை. இது வெற்றியின் மசாலா அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒரு முக்கியமான வேலைக்காக இன்டர்வியூ போக போறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு துண்டு பட்டைய அடியில வைங்க. பட்டைக்கு உங்க தன்னம்பிக்கையை எகிர வைக்கிற குணம் இருக்கு. தூக்கத்துல உங்க ஆழ்மனசுக்கு இது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதனால காலையில நீங்க ஒரு வின்னர் மாதிரி புத்துணர்ச்சியோட எழுந்திருப்பீங்க. நிறைய பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட், பணம் வருது ஆனா வந்த வேகத்துல போயிடுது அப்படிங்கிறது தான். இதுக்கு தீர்வு ஜாதிக்காய். ஜாதிக்காய் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளாதார தடைகளை நீக்கும். சிலருக்கு ஜாதக ரீதியா இருக்கிற தடைகளை கூட இது சரி பண்ணும்னு சொல்லப்படுது. இது உங்ககிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தை தட்டி எழுப்பும். வீண் செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு தானாவே வளர ஆரம்பிக்கும். அடுத்ததா பிரிஞ்சி இலை. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல பல பேருக்கு தூக்கமே வர்றதில்ல, இல்லனா கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தும். தூக்கம் நிம்மதியா இல்லனா அந்த நாளே பாழாயிடும். இதுக்கு 2 பிரிஞ்சி இலையே வைங்க. இது மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க கனவுகள் மூலமா உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தும். ப்ரொஃபெட்டிக் ட்ரீம்ஸ்னு சொல்லப்படுற தீர்க்கமான கனவுகள் உங்களுக்கு வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள் கிராம்பு. உங்களை சுத்தி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? யாரோ உங்களுக்கு தீமை செய்யற மாதிரி பயமா இருக்கா? 2 கிராம்புகளை வச்சுட்டு தூங்குங்க. கிராம்பு தீய சக்திகளை ஈர்த்து அழிக்கும் தன்மை கொண்டது. இது ஒரு கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது மனசுல ஒரு தெளிவும் பாதுகாப்பு உணர்வும் இருக்கும். இப்போ புதுசா சில பொருட்களை பார்ப்போம். முதல்ல அன்னாசிப்பூ. இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் காந்தம் போல இழுக்கும். நீங்க தொட்ட காரியம் துளங்கணும்னு நினைச்சா இதை வைக்கலாம். அதே மாதிரி லாவெண்டர் பூக்கள். மனசு ரொம்ப படபடப்பா இருக்கிறவங்க, பதட்டத்தால தூக்கம் வராதவங்க இதை வச்சா மூளை அமைதியாகி ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். அடுத்ததா ரோஜா இதழ்கள். ரோஜா அப்படிங்கிறது வெறும் அழகு குறிப்புக்கு மட்டும் இல்ல ஃபேமிலி, இது அன்பின் அதிர்வெண்ணு கொண்டது. உங்க மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கு, யாரோ உங்களை காயப்படுத்திட்டாங்க, இல்ல நீங்க நேசிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒரு கைப்பிடி ரோஜா இதழ்களை தலையணைக்கு அடியில வைங்க. இது உங்க மனசுல இருக்கிற அந்த எமோஷனல் பிளாக்ஸை மெதுவா ரிலீஸ் பண்ணும். தூக்கத்துல உங்க ஆழ் மனசுக்கு ஒரு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும். முக்கியமா இது உங்களை நீங்களே நேசிக்க கத்து கொடுக்கும். நீங்க எப்போ உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் மத்தவங்களோட அன்பும் உங்களை தேடி வரும். மன ரீதியான காயங்கள் ஆறி ஒரு புது தெளிவோட நீங்க அடுத்த நாளை எதிர்கொள்வீங்க. அப்புறம் நம்ம வீட்டு துளசி, பேசில். துளசிய நாம ஏன் மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்றோம்னா அதுக்கு இருக்கிற அந்த அபரிமிதமான பாதுகாப்பு ஆற்றல் தான். ஒரு சிலருக்கு தூங்கும்போது யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும், இல்லனா காரணமே இல்லாம ஒரு பதட்டம் வரும். அப்படிப்பட்டவங்க 3 அல்லது 5 துளசி இலைகளை அடியில வைங்க.
துளசி இருக்கிற இடத்துல எந்த ஒரு தீய ஆற்றலும் எதிர்மறை எண்ணங்களும் வாலாட்ட முடியாது. இது உங்க ரூம் முழுக்க ஒரு புனிதமான அதிர்வை உருவாக்கி உங்க வீட்டுக்கு செழிப்பையும் மகாலட்சுமியின் கடாட்சத்தையும் கொண்டு வரும். இது ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி செயல்பட்டு உங்க நிம்மதியை கெடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்க பக்கத்துல கூட நெருங்க விடாது. காலையில எழுந்திருக்கும் போது உங்க மனசு ஒரு கோயில் மாதிரி சுத்தமாவும் அமைதியாவும் இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. புத்துணர்ச்சியான எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க புதினா இலைகளை வைக்கலாம். இது உங்க எனர்ஜியை ரிஃப்ரெஷ் பண்ணி புதுசா ஏதாவது சாதிக்கணும்ன்ற வெறியை உண்டாக்கும். ஆன்மீக ரீதியா உங்களை சுத்தப்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கற்பூரவள்ளி அல்லது சேஜ் இலைகளை வைக்கலாம். இது உங்களை சுத்தி இருக்கிற கர்ம வினைகளை கூட குறைக்க உதவும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இலைகளோட இயற்கையான நறுமணம் உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தூக்கத்துல வர்ற எதிர்மறை எண்ணங்களை வேரோட அழிச்சிடும். இதனால நீங்க காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது மனுஷனா தெளிவான மனசோடவும் அடுத்த கட்டத்துக்கு பாயிற வேகத்தோடவும் உணர்வீங்க. மன அமைதிக்கும் இமோஷனல் பேலன்ஸுக்கும் சாமந்தி பூக்கள் ஒரு சிறந்த தேர்வு. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு டக்குன்னு கோபம் வருது, படபடப்பு அதிகமாகுது. இந்த பூக்கள் உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அந்த மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கும். இதனால நீங்க நிதானமான முடிவுகளை எடுக்க முடியும். தூக்கத்துல கூட உங்க மூளை தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காம ஒரு தெளிவான நீரோடை போல மாற இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா மல்லிகை பூக்கள். இது ஒரு அற்புதமான ரொமான்டிக் வைபும் இனிமையான கனவுகளையும் கொண்டு வரும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கவும் ஒருத்தர் புரிஞ்சிக்கிற அந்த அன்பான மனநிலையை உருவாக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மல்லிகையோட நறுமணம் உங்க ஆழ் மனசுல இருக்கிற கவலைகளை போக்கி ஒரு தேவதை உலகத்துல இருக்கிற மாதிரியான அழகான கனவுகளை உங்களுக்கு கொடுக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்க பொறாமை மற்றும் பொல்லாத கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க சோம்பு உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா இருக்கும். நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க, நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு பின்னாடி பேசுறவங்கன்னு இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள பாதிக்காம இருக்க ஒரு கைப்பிடி சோம்ப துணியில முடிஞ்சு வைங்க. முக்கியமா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எரிச்சல் குணங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு இது தடுக்கும். இது உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான எனர்ஜி வளையத்தை உருவாக்கும். மத்தவங்களோட எதிர்மறை பார்வை உங்க மேல விழாம இது பாத்துக்கும். காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது தைரியத்தோடவும் பாதுகாப்பான உணர்வோடவும் நீங்க கிளம்பலாம். மன தைரியமும் உள் வலிமையும் தேவைப்படுறவங்க ஓமம் அல்லது தைம் இலைகளை பயன்படுத்தலாம். சில நேரங்கள்ல நாம ஒரு புது முயற்சியை எடுக்கும்போது இது நம்மால முடியுமா, நாம இதுக்கு தகுதியானவங்களான நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன நடுக்கமும் பயமும் இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மைய வேரோட பிடுங்கி எறிகிற சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு. இது உங்க ஆழ் மனசுல ஒரு சிங்கத்தோட பலத்தை கொடுக்கும். தூக்கத்துல உங்க பயத்தை எல்லாம் போக்கி காலையில என்னால முடியுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட உங்களை எழுப்ப வைக்கும். அடுத்ததா நம்ம எல்லாரும் பயப்படுற அந்த கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளை முற்றிலுமா விரட்ட மிளகு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நாம நல்லா இருக்கிறத பார்த்து யாராவது ஒருத்தர் பொல்லாத கண் வச்சா கூட அது நம்ம ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பாதிக்கும். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல காரணமே இல்லாம சோர்வா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு 5 மிளக அடியில வைங்க. இது ஒரு கருப்பு வைரம் மாதிரி செயல்பட்டு உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை கெட்ட அதிர்வுகளையும் ஈர்த்து அழிச்சிடும். இது ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எனர்ஜி கிளீனர். கடைசியா ஒரு புதிய ஆரம்பம், ஃப்ரெஷ் பிகினிங்ஸ் மற்றும் தெளிவான சிந்தனை வேணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை புல்ல அடியில வைக்கலாம். வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்க, எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியலனா இந்த எலுமிச்சை புல்லோட நறுமணம் உங்க மூளையில இருக்கிற அந்த குழப்ப மேகங்களை கலைச்சிடும். இது உங்க சிந்தனைய ஒரு கண்ணாடி போல தெளிவாக்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு ஒரு புது மனுஷனா புது தெளிவோட வாழ்க்கைய தொடங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி உதவும். இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையான ஆற்றல் கொண்டவை ஃபேமிலி. இதுல உங்க தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை மட்டும் ஒரு மெல்லிய துணியில முடிஞ்சு தலையணைக்கு அடியில வைங்க. முக்கியமா இத வைக்கும் போது முழு நம்பிக்கையோட வைங்க. இந்த பொருள் மூலம் பிரபஞ்சம் எனக்கு நல்லது செய்யுதுன்னு நினைச்சு வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மில்க் பாக்கெட் ஃபேமிலியில இன்னும் மெம்பர் ஆகலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.